ஒரு சில சிஸ்டர்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வீட்லேயே சாரீ ப்ளீட் பண்ணுறத பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய பெட்டில் பெட்ஷீட் போட்டு என்னுடைய சாரியை நான் அயர்ன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பெட் இருந்தாலும் நீங்கள் பெட்ஷீட் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தரையிலேயே பெட்ஷீட் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பின் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃபீட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பின் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அயர்ன் பண்ணணும். ஒவ்வொரு லேயராக எடுத்து அயர்ன் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓவராலாக அயர்ன் பண்ணிங்கன்னா பெருசாக நல்லா இருக்காது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா மேலே பின் குத்துவோம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஷோல்டரில், அதிலிருந்து ஒரு சில ஸ்டேஜ் வரைக்கும் செஸ்ட் ஃப்ளீட் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட்டில் வந்து ஜாயின் ஆகிக்கும் அது. ஸோ இது நான் பண்ணுற பார்த்துருக்கீங்களா, இதுதான் பர்டிகுலர் செஸ்ட் ஃப்ளீட் சொல்லுவாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயர்ன் பண்ணி அயர்ன் பாக்ஸை கீழே வைக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஓவராக ஹீட் ஆகிடும். அப்படியே எடுத்து நீங்கள் அயர்ன் பாக்ஸை சாரியில் வைக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழே பெட்ஷீட்டில் ஒரு முறை தேய்ச்சதுக்கப்புறமா சாரியில் வைங்க. அப்போ தான் ஓரளவுக்கு பிடிக்காது, இல்லைனா டக்குன்னு பிடிச்சிரும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டு வீடியோ முன்னாடி வீடியோலேயே நான் போட்டுட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான். முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு 3-4 ரொட்டேட் பண்ணி சுற்றுனதுக்கப்புறமா லாஸ்ட்டு எட்ஜஸில் கொஞ்சம் மீறும், அதை வந்து ஒரு 3 வாட்டி மடிச்சுட்டு அப்படியே அடியில் சொருவிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும், நான் சொல்கிறது புரியாது. இதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.